ஹாய், நான் தான் உங்க தர்ஷினி பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதை என்னங்கிறத விட, இந்த கதையில சித்தப்பா அப்படிங்கிற கேரக்டர் தான் செம்ம டூரிஸ்ட் செஞ்சிருப்பாரு. இந்த கதைய அந்த பொண்ணே சொல்ற மாதிரி சொல்ல போறேன். என்னோட பேரு காயத்ரி, எனக்கு வயசு 28. நான் இப்ப மும்பையில ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலி. இந்த கதை அங்கதான் ஆரம்பிச்சுச்சு. நான் சின்ன வயசுல ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒரு பையன் ஃப்ரெண்டா இருக்கான். சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் ஒன்னாதான் ஸ்கூல் போவோம், காலேஜ் போவோம். நான் எப்பவுமே நல்லா படிப்பேன். ஆனா என் ஃப்ரெண்ட் கோபி படிக்கவே மாட்டான். ஆனா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருந்தோம். அப்புறம் நாங்க காலேஜ் போய் சேர்ந்தோம். காலேஜ் சேர்ந்த ஒரு வாரம் கழித்து ஒரு சம்பவம் நடந்தது. நான் நண்பனாக நினைச்ச கோபி என்னை தனியாக அழைத்து சென்னு ஒரு காஃபி ஷாப் அழிச்சிட்டு போயிட்டு என்னிடம் வந்து லவ் ப்ரோபோஸ் பண்ணான். நான் ஷாக் ஆகிவிட்டேன். எனக்கு அப்போது ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அதன் என்னிடம் கூறினார், நீ நல்லா யோசிச்சுட்டு சொல்லு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எப்பவுமே உன்னை பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு நான் வீட்டிற்கு சென்று விட்டேன். அன்னைக்கு எனக்கு லேசாக ஜுரம் வந்தது. மறுநாள் நான் கல்லூரிக்கு செல்லவில்லை. அன்னைக்கு நான் நன்கு யோசித்து பார்த்தேன். குணத்துல ரொம்ப நல்ல பையன். கோபி நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பான். என்னை எப்போதும் கேரிங் செய்து கொள்வான். வேற எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அவனிடம் சரி, அவனுடைய காதலை ஏற்றுக்கொள்ளலாம் என முடிவெடுத்தேன். மறுநாள் கல்லூரிக்கு சென்றேன். அவன் என்னிடம் பேச வந்தான். நான் அவனை கண்டு காதல் அதுபோல வேகமாக சென்றேன். பிறகு அவனை திரும்பி பார்த்து சிரித்தேன். அதன் பிறகு நான் வெட்கப்பட்டு கொண்டேன். அவனிடம் சென்று என் காதலை சொன்னேன். முன்பெல்லாம் நாங்கள் சகஜமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதிலிருந்து அதிகமாக வெட்கப்பட்டு கொண்டிருந்தோம். காதலில் மிதந்தும் பறந்தும் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருந்தோம். காலையிலிருந்து அடிக்கடி கட்டடித்து தியேட்டருக்கு போயிட்டு சினிமா பார்ப்பது, புதிய புதிய இடங்களுக்கு செல்வது, ரூம்களுக்கும் சென்று சந்தோஷமாக இருந்தோம். அப்படியே காலங்கள் போனது. கல்லூரி 3ஆம் ஆண்டு தொடங்கியது. அப்பொழுது நாங்க காதல் செய்யறது எங்க வீட்டுக்கு தெரிந்துவிட்டது. சரி, திருமணம் செய்து வைத்து விடுவார்கள் என நினைத்தேன். ஆனால் அங்குதான் ட்விஸ்ட் ஆரம்பிச்சது. நான் காதலிக்கும் பையன் எனக்கு சித்தப்பா முறை வேண்டுமாம். அதனால் என் காதலித்தது தவறு என்று அம்மாவும் அப்பாவும் என்னிடம் கூறினார்கள். நான் அவர்களிடம் எவ்வளவோ எடுத்து கூறினேன். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் பார்க்கிறார்? வெளிநாட்டில் போய் பாருங்கள், எல்லோரும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று. அங்கேயெல்லாம் இந்த மாதிரி ஒரே வயதில் இருப்பவர்களை சித்தப்பா மாமா என்ன உறவு கொண்டாட மாட்டார்கள்? நீங்கள்தான் இப்படி பண்றீர்கள். அதன் பிறகு நானும் என் கல்லூரி படிப்பு வீணாகிவிடும். இப்படி செய்து கொண்டிருந்தால் நம்மளை வீட்டில் வைத்து விடுவார்கள். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்து, சரி, நான் அவனை காதலிக்கவில்லை, மறந்து விடுகிறேன் என கூறினேன். அதன் பிறகு என் வீட்டில் என்னை கல்லூரி போக அனுமதித்தார்கள். பிறகு நானும் கல்லூரி சென்றேன். ஆனால் அவனை மறக்கவில்லை. நாங்கள் மீண்டும் காதல் செய்ய ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் சுற்றி சந்தோஷமாக இருந்தோம். பிறகு நான் படித்து முடித்தேன். அதன் பிறகு என்னுடைய ரிசல்ட்டாக காத்திருந்தேன். அந்த கோடை விடுமுறையில் என் காதலன் கோபி என்னை பார்க்க வருவான். நான் என் ஃப்ரெண்ட் வீட்டிற்கு செல்கிறேன் என கூறி நானும் சென்று விடுவேன். என் காதலன் என்னை தனிமையில் இருப்பதற்காக ஒரு சிறிய காட்டிற்குள் அழைத்துச் சென்றான். அங்கு நாங்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் சொர்க்கத்தில் இருப்பது போல் இருந்தோம். அப்பொழுது என் மாமா பார்த்து விட்டார். அது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. எங்க வீட்டிற்கும் கோபி வீட்டில் இருக்கும் பெரிய சண்டையே வந்தது. என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார்கள். அதன்படி இன்று மாப்பிள்ளை பார்க்க வருவார்கள் வீட்டிற்கு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டிலிருந்த ஒரு டானிக்கை குடித்துவிட்டு மருந்து கொடுத்து விட்டேன். என்ன பொய் சொன்னேன். ஹாஸ்பிட்டல் அழைத்துச் சென்றார்கள். அங்கே அண்ணனுக்கு சரியாகிவிட்டது. அதன் பிறகு மாப்பிள்ளை பார்க்கும் பேச்சு வீட்டில் எடுக்கவில்லை.
அதன் பிறகு 3 மாதங்களானது எனக்கு திடீரென வாமிட் வந்தது. நீ என்னவென்று தெரியாமல் சந்தேகத்துடன் என் தோழியை மெடிக்கல் சென்று பிரெக்னன்சி கிட் வாங்கி வரச் சொல்லி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். நான் கர்ப்பமாக இருப்பது உறுதியாகிவிட்டது. எனக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. இது என் தோழியிடம் சொல்லி என் காதலனிடம் சொன்னேன். மறுநாள் காலை என் தோழியின் வீட்டில் நானும் என் காதலனும் சந்திப்பதற்காக பிளான் போட்டோம். அன்னைதான் என் கல்லூரி ரிசல்ட் ரிலீஸ் ஆனது. வீட்டில் என்ன சொன்னேன் என்றால், நான் என் தோழியின் வீட்டிற்கு செல்கிறேன். அன்னைக்கு கல்லூரி ரிசல்ட் வருகிறது. நான் எவ்வளவு மார்க் ஆகியிருக்கேன் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு வீட்டிலே விட்டுட்டாங்க. நாங்க அங்கு சென்று என் காதலனை பார்த்து அழுது கொண்டிருந்தேன். அவனை பிரிந்திருந்தது என்னால் தாங்க முடியவில்லை. பிறகு என் தோழி அவளது மொபைலில் 3 பேருக்கும் ரிசல்ட் பார்த்தால் நாங்க 3 பேரும் பாஸ் ஆகிவிட்டோம். பிறகு என் காதலன் கூறினான், வா, இந்த ஊரை விட்டு ஓடிப்போயலாம், வேற எங்கேயாச்சும் போயிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். சரி, 3 நாட்கள் கழித்து நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். வீட்டுக்கு 3 நாளைக்கு அப்புறம் என்னால் எந்த ஒரு முடிவும் சரியாக எடுக்க முடியவில்லை. அப்பொழுது எங்கள் வீட்டிற்கு ஒரு கால் வந்தது. எனக்கு மும்பையில் இருக்கும் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைத்திருப்பதாகவும் மாதம் 30,000 சம்பளமும் தருவதாக போட்டிருந்தது. பிறகு என் தோழிக்கும் அந்த வேலை கிடைத்திருப்பதாக கூறினாள். அப்பொழுதுதான் எனக்கு நல்ல யோசனை தென்பட்டது. என் வீட்டில் நானும் என் தோழியும் மும்பை சென்று வேலையில் சேர்ந்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு நானும் என் தோழியும் கிளம்பினோம். எங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட் வரையும் கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டாரு. என் காதலன் நாங்கள் ஏறும் ஸ்டாப்பிற்கு முந்தைய ஸ்டாப்பில் பஸ்ஸில் ஏறி வந்தான். பிறகு நாங்கள் மும்பைக்கு சென்ற ரூம் எடுத்து தங்கி வேலையில் சேர்ந்தோம். நாங்கள் ஆசைப்பட்டது போல என் காதலனை நான் திருமணம் செய்து கொண்டேன். பிறகு ஒருவரிடம் கிடைத்து எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடன் சந்தோஷமாக இருந்தோம். பிறகு இந்த விஷயம் ஊரில் இருக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் என் காதலனின் அம்மா அப்பாவிற்கும் தெரிந்துவிட்டது. அவர்கள் அங்கிருந்து வந்தார்கள். வந்து சண்டை போட்டார்கள். பிறகு எல்லாரும் உட்கார்ந்து சமாதானமாக பேசினோம். என் குழந்தையை பார்த்தவுடன் அவர்கள் மனமிறங்கி வேறு வழி இல்லை, திருமணம் செய்து விட்டார்கள். இனிமே என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்கேயோ சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப சந்தோஷமாக எங்க வாழ்க்கை ஓட்டிட்டு இருந்தோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.